தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அசையாத மரம் ஒன்று நம்ம எம்ஐ என்ன அடி அடிச்சிருக்காங்க தெரியுமா? ஆனால் இந்த நிலமை வேறு எந்த டீமுக்கும் வரக்கூடாதுங்க. நல்லா பேட்டிங் ஆடாதப்ப அடித்தா கூட மனசாரும். ஆனால் அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க. அப்பயும் போட்டு பொழந்திருக்காங்க, கடப்பாறை வளைச்சிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஐபிஎல் அப்டேட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸையும் ஒரு சில பஞ்சாயத்தை பற்றியும் பார்த்துருவோம். முதல்ல நம்ம சஞ்சு சார்னு ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன். பிசிசிஐ இப்போ ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணுறாங்களாமா. எதுக்கு? ஓடிஐ ஸ்குவாடில் சஞ்சுவை சேர்த்தா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். நல்ல விஷயங்க இது. சிஎஸ்கேக்கு வந்த நேரமோ தெரியல, இது போல் தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நடக்கலை, நடந்தால் சிறப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டு தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி கடைசி போல் இருக்கே அப்படின்னு பல பேர் அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போன சீசனில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வாங்கிட்டு இருக்க அடிகள் இருக்குல்ல, அதுவும் நம்மளை விடுங்க, நம்மளை விட நம்ம பங்காளி நிலைமை ரொம்ப பெரிதாகும். கடப்பாறை போட்டு வளைச்சு அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து பார்த்துருவோம். இங்கே ஹேமங் பாதானி இருக்கார்ல, டிசி சார்ந்து இப்போ ஃபுல்லாக அவர் தான் என்னென்ன முறையில் பிளேயர்ஸை கைட் பண்ண முடியுமோ கைட் பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொன்னார்? ஃப்ளமிங்கில் ஒரு நல்ல கோச் கிடையாதுங்க, என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி நான் சொல்ல மாட்டேன். தோனியால் மட்டும்தான் சிஎஸ்கே கப் அடிச்சிருக்கு. வேறு எந்த லீக்லேயும் ஃப்ளமிங் அவர்கள் கப் அடிச்சதே இல்லைங்க. ஐபிஎல் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க, அதுவும் தோனி இருந்ததுனால. இந்திய பயிற்சியாளர்கள் தான் இங்கே வேணும். வெளிநாடுகளை சேர்ந்த பயிற்சியாளர்களை கூட்டு வந்து என்னங்க இது, இந்தியாவில் அவ்வளோ பிளேயர்ஸ் இருந்திருக்காங்களே, அவ்வளோ திறமையானவங்களாம் இருக்காங்க பயிற்சியாளர்கள்லாம். அவங்களுக்கு தான் இங்கே இருக்க ஆடுகளத்தை பற்றி நல்லா புரியுமே தவிர வெளியிலேருந்து வரவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படின்னு கேட்டார். அவர் இதை வெள்ளந்தியாக தான் கேட்டிருந்தார். ஆனால் கண்மையானது வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலாக இது இப்போ தான் கொடுத்தாருன்னு கிடையாது, இது கொடுத்த பல நாட்களாவது இன்டர்வியூ. ஆனால் அது இப்போ பயங்கரமாக வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீகாந்த் அவர்கள் இருக்காங்களே, உலகக்கோப்பை வின்னர், இவர் என்ன சொன்னார்? ஃப்ளமிங்கை குத்தம் சொன்னீங்க, இப்போ உங்கள் டீம் நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்னு குத்தி காமிச்சாருங்க. அதான் டிசி ஞாபகம் இருக்கா? 264 ரன்ஸ் அடிச்சாங்க. இது ஒரு டீம் அடிக்குதுன்னா அவங்க தானே கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி. ஆனால் தோத்துட்டாங்க. எந்த ரன்ஸ் அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியல. இதே ஒருத்தவங்க சேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அது வேறு எந்த டீமாக இருக்க முடியும்? எல்லாருக்கும் புரிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். நம்ம பஞ்சாப் வச்சு செஞ்சுட்டாங்க அந்த மேட்ச்சில். ஸோ பதானி அப்போ சொன்னார்ல, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீகாந்த் கேட்டார். முதல்ல உங்களை பாருங்கள் பதானி, இதுக்கு தான் வாயை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் வாயை முன்னிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா உங்கள் டீம் நிலைமையோட மோசமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் நீங்கள் வெளிநாட்டுலேருந்து வந்த ஒருத்தர், அவர் இங்கே கோச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்கனாக்கா நீங்கள் இந்தியாக்காரர் தானே, அப்போ என்னது இது அப்படின்னு கேட்டாப்புல. இதுக்கு மத்தியில் நம்ம ஆஷ் அண்ணன், அவர் பதானி பக்கம் தாங்க நிற்கிறாங்க. இவர் தெளிவாக சொல்லிட்டாரு, உலக கிரிக்கெட்டோட முன்னணியில் இந்தியா இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே எத்தனை இந்திய பயிற்சியாளர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. நெத்தியில் அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு. இந்த கேள்வியோடு நானும் நிற்கிறேன். இந்தியாவில் அவ்வளோ நல்ல கிரிக்கெட்டை சேர்ந்துருக்காங்களே, எத்தனை பேரை பயிற்சியாளர் அப்பாயின் பண்ணுறாங்க? ஐபிஎல் எடுத்துக்கங்க, எத்தனை பேர் பண்ணுறாங்க? வெளிநாடுகளில் இருக்க வீரர்களை கொண்டு வந்தானே ஃபுல்லாக சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்னு உட்கார வைக்கிறாங்க. சரி, ஓகே, தரமான அவங்கள்லாம் இப்போ எங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவை சேர்ந்த பயிற்சியாளர்கள் அப்படின்னு கேட்குறாரு. பதானிக்கு இப்போ சில விஷயம் தப்பாக போகுது தெரியுது எனக்கு. நாம் எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க தானே, தப்பு பண்ணாத மனுஷனும் கிடையாதுல்ல. பதானி ஐபிஎலுக்கு புதுசுங்க, ஸோ கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறத தவிர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு தரப்புக்கும் பொருந்துற அறிவுரை. எதுக்காக பதானியை விமர்சிக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அவர் நம்ம ஊர் ஆள் தானே, பேசினா பேசிட்டு போட்டோம், விட்டுருங்களேன். கிரிக்கெட் அப்படின்றது இங்கே தவறு நடக்கிற இடம் தான். அதை விட்டு இதை சொல்லிட்டாருன்னு அவரை பிடிச்சி தோங்கி என்னங்க அப்படின்னு பேசியிருக்காரு. முத்தரப்பு தொடர்களை பார்த்துருப்பீங்க கிரிக்கெட்டில், ஆனால் முத்தரப்பு வாதத்தை இங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரைட்டு, இப்போ கடப்பாறை கதைக்கு வருவோம். 243 ரன்ஸு 5 விக்கெட்ஸை மட்டுமே இழந்து செம்ம அடி அடிச்சாங்க எம்ஐ. அதுவும் குறிப்பாக ரிக்கல்டன்னா ருத்ரதாண்டம் ஆனாப்பில். சரி, இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிட்டோம், கம்பேக்கை வெயிட்டாக கொடுக்க போகிறோம், புள்ளிப்பட்டியில் மேலே போக போகிறோம், நம்ம பங்காளி சிஎஸ்கேவை விட மேலே போக போகிறோன்னு எம்ஐக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம், பேரானந்தம் இந்த பேட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்தாங்க. ஒவ்வொரு பிளேயரும் எமன் மாதிரி தான் வந்தாங்க. வந்தவங்க 18.4 ஓவர்ஸில் மேட்சை முடிச்சிட்டாங்க. 249 ரன்ஸு 4 விக்கெட்ஸை மட்டும் இழந்து என்ன அடி, செம்ம அடி அடித்தாங்க. டிராவிஸ் ஹெட் இருக்கார்ல, அவர் இந்தியன் டீமுக்கு மட்டும் இல்லை, எம்ஐக்கு ஒரு பெரிய எமன் தாங்க. அதாவது நீல கலர் சொக்காவை பார்த்தாலே அடி பண்ணுற மாதிரி தான் அப்போ இந்தியன் டீம் அடிச்சார், இப்போ எம்ஐ டீம் அடிச்சிருக்காப்புல.
30 பந்துகளை 76 ரன்ஸு வச்சு செஞ்சார் ஹெட்டு. ஒன்று கேட்கலாம், ப்ரோ ரோஹித் நீலகல சொக்கால இருந்தால் தான் ஹெட்டு கோவரம் அடிப்பாப்பில், இந்த மேட்ச்சில் ரோஹித் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ரோஹித் களத்தில் இல்லை, ஆனால் வெளியே உட்காந்து மேட்ச் பார்ப்பார்ல, அப்போ நீலகல சொக்கா தானே போட்டிருப்பாரு. அதை நினச்சி அடிச்சார் என்னவோ தெரியல. நான் ஆடுற மேட்ச்சில் ரோஹித் எதுக்கா நீ என் கூட ஆட உள்ள அப்படின்ற கோவத்தில் அடிச்சார் என்னவோ தெரியலங்க. டிராவிஸ் ஹெட்டு சம்மடி போட்டு அடிச்சிட்டாப்புல. இன்னொரு பக்கம் கிளாஸான ஒரு இன்னிங்ஸு. இந்த மேட்ச்சில் ஆட்ட நாயகன் கிளாஸன் தான். 30 பந்துகளில் 65 ரன்ஸ் நாட் அவுட்டு நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாப்புல. இந்த 2 பேரும் சேர்ந்து எம்ஐ கதையை முடிச்சு விட்டாங்க. இவ்வளோ பெரிய டார்கெட்டை அசால்ட்டாக அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஆக்சுவலாக எம்ஐக்கு இது மரணடிங்க, முறையாக மரணடி. அதாவது அவங்களோட கோட்டை இருக்குல்ல வான்கடே, இந்த மைதானத்தில் தொடர்ந்து 4 முறை அவங்க தோத்ததே கிடையாது. ஐபிஎல் வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தோற்றுருக்காங்க. எப்பேற்பட்ட அடி பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சிருக்கோம் எம்ஐயோட மேனேஜ்மெண்ட் இந்த டோர்னமெண்ட்டோட யாரை கட்டுறது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது எதுக்காகன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்னொரு குடும்பம் சொல்லட்டுமா, நேற்றுக்கு இந்த மேட்ச் நடந்துச்சா, நைட்டு மேட்ச் முடிகிறப்ப இன்னொரு 11-11 இருக்குமா, இன்னொரு அரை மணி நேரம் போயிருந்துச்சு, நாங்கள் 12 மணி ஆகிட்டு இருக்கோம். ரோஹித் சர்மாவுக்கு பிறந்த நாள். எப்பேற்பட்ட குடும்பம் பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட லெஜண்டுக்கு எம்ஐ டீம் கொடுத்துருக்க பரிசு தோல்வி. அந்த மனுஷன் என்ன நினச்சிருப்பாரு, சரி நம்ம பசங்க ஜெயிச்சிருவாங்க, ஜாலியாக நம்ம போய் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம பர்த்டே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நைட்டு அந்த மனுஷன் தூக்கமாக வந்திருக்காருங்க. ஏன்னா ரோஹித்தோட முகம் அந்தளவுக்கு அவ்வளோ சோகமாக இருந்துச்சு. என்ன எப்படி இருந்த எம்ஐ இவ்வளோ மோசமாக ஆடுதுன்னு அந்த மனுஷன் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஏங்க இவ்வளோ ரன்ஸ் அடித்து டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, எம்ஐக்கு ஒரு காலத்தில் பேரே பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் சார்ந்து தான். ஆனால் அதுவே கொலாப்ஸ் ஆயிருக்குன்னா அந்த மனுஷன் நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதில் வர இப்போ பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப ரோஹித்தை கேப்டன் ஆக்குங்க அப்படின்ட்டு. ஏஜ் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான் டீமோட ஃபியூச்சர் கருதி தான் ஹர்திக் உள்ள கொண்டு வந்தாங்க. திரும்ப ரோஹித் கிட்ட போவாங்க. ஓகே ரைட்டு, நம்ம பும்ரா வச்சுட்டு எம்ஐ அடி வாங்கியிருக்குங்க. இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியல, அதான் இங்கே ஹைலைட்டு. அவரோட நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 54 ரன்ஸை கொடுத்துருக்காப்புல. எக்கானமி 13.50. எம்ஐயில் எக்கானமியை டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பும்ரா சொல்லலாம். ஆனால் அவரே இவ்வளோ பதம் பார்த்துருக்கு இந்த எஸ்ஆர்ஹெச்னா, மற்ற பவுலர்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அஸ்வினா பாவங்க அந்த பையன். இவரை வச்சுட்டு இந்த இவ்வளோ அடி வாங்கினது தான் எம்ஐ ஃபேன்ஸ் பல பேருக்கு ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. எப்படிங்க விட்டீங்க, கோட்டை விட்டீங்க அப்படின்னு கதறாங்க. ஷர்துல் தாக்கூர் தலைவன் ஒரு லக்கி சாம், எந்த டீமில் இருக்காரோ அந்த டீம் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்களே, அது உடஞ்சி பல வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன். ஐபிஎல் வரலாற்றுலேயே ஒரு புதுவிதமான விஷயத்துக்கு சாதனைக்கான சொந்தக்காரராக மாறி இருக்காப்புல. அதாவது இம்பேக்ட் பிளேயர்னு ஒருத்தர் உள்ளே இருக்குவாங்களே, ஒன்று பேட் பண்ணணும் இல்லைனா பவுல் பண்ணணும், டீமை காப்பாற்றணும். இதை பண்ணாத ஒருத்தர் தான் இவர் இந்த மேட்ச்சில் இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார். ஆனால் அவர் யூஸ் பண்ணவே இல்லை. பவுலிங் சார்ந்து பெருசாக யூஸ் பண்ணல, பேட்டிங் சார்ந்து யூஸே பண்ணலை. ஹர்திக் பாண்டியா தானே கேப்டனு, எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க கேப்டன் நீங்கள் இம்பேக்ட் பிளேயர்ன்ற விதியை நீங்கள் தப்பாக நான் புரிஞ்சுட்ருக்கீங்கன்னா என்ன, கோர்ட் வந்து சும்மா நிற்க வச்சுருக்கீங்க, என்னது இதுன்னு இப்படிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அதுக்கான பதில் பெருசாக கிடைச்ச பாடில்லை. ஆனால் யார் எப்படி சாதனை படிக்கிறாங்க, ஷர்துல் தனி ரகமாக சாதனை படிச்சிருக்காப்புல. இந்த மேட்ச்சில் ரிக்கெட் அடிச்ச ரன்ஸ் எவ்வளோ தெரியுமா, 123 நாட் அவுட்டு, 55 பால்ஸில் இந்த அளவுக்கு வச்சு பிறந்தாப்புல. ஆனால் செஞ்சுரி இப்போ போட்டு என்ன பிரயோஜனம், இப்போ நீங்கள் மரண ஃபார்முக்கு வந்து என்ன பிரயோஜனம், அதான் முடிய போகுது டோர்னமெண்ட்டு. இன்னொரு பக்கம் வில்ஜாக்ஸ் 22 பந்துகள் 46 ரன்ஸு, சரியான அடி. வாய்ப்பு ஒரு சீக்கிரம் கொடுத்துருக்கலான்றத இப்போ எம்ஐ சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் தெளிவாக யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் வச்சு என்ன பிரயோஜனம். இன்னொரு பக்கம் ஹர்திக் பாண்டியா கேப்டன் 15 பந்துகளை 31 ரன்ஸ் சூப்பராக ஆனாப்புல. ஆனால் எம்ஐ ஃபேன்ஸ்லாம் ஹர்திக் இன்னும் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன ஹர்திக், ஒரு வாட்டி பூ பண்ணோம், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க நாங்கள் பூ பண்ண தப்புன்னு கம்பேக்லாம் கொடுத்தீங்க. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் இவ்வளோ சொதப்புறீங்களே, இம்பாக்ட் பிளேயர் விஷயத்தில் உங்கள் மேலே பயங்கரமாக மரியாதை போயிடுச்சுன்ற மாதிரி எல்லாம் ஹர்திக்கை கடிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பவும். ஆனால் ஹர்திக்காக வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு நாள் புகழ்கிற ஆடியன்ஸு, இன்னொரு பக்கம் இகழ்கிற ஆடியன்ஸு நடுவில் ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப 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 கஷ்டம். ஹர்திக் பாண்டியா ரொம்ப உருகி பேசினாப்புல, ஒரு மாதிரி அளவு எப்பவுமே ஜாலியாக இருப்பாப்புல. ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆடி போயிட்டாப்புல. என்ன சொன்னார், எங்கள் டீமோட தரம்னு ஒன்று இருக்குல்ல, எம்ஐயோட லெகசி இருக்குல்ல, இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆடுறோன்னு ஒத்துக்கிட்டாருங்க. எங்கள் தப்பு தாங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் ஆடலை. இதை சொல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஃபேக்ட் அதாங்க, நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ரசிகர்கள் இதையும் பார்த்துட்டு, இல்லை ஹர்திக் நீங்கள் நல்ல பிளேயரு பட் நல்ல கேப்டனுன்ற டவுட் எங்களுக்கு வந்துருச்சுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப ரோஹித்தை இருக்குங்க, இல்லைனா வேறு யாருன்னா கேப்டனாக மாற்றுங்கன்னு இப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ஐயோட ஓனர்ஸ் இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ண போகிறாங்களோ. பொல்லாடு, இந்த மனுஷனோட நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்குல்ல, அதை நம்மளாம் பார்த்து கற்றுக்கணும். இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான் எம்ஐக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட், அவங்க வெளியே தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் என்னத்தை எதிர்பார்த்துக்கிட்டு அடுத்து எம்ஐ கிட்ட மோதுற டீம்ஸ் ஒன்று பார்த்துருக்கணும் போல இருக்கு. எம்ஐக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு இலக்கம் இருக்காது, வர டீம்னா போட்டு போப்பாங்க. இந்த பயத்தில் இருக்கிற நேரத்தில் பொல்லாடு என்ன நம்ம சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் லாஸஸை அக்செப்ட் பண்ணிப்போம், ஆனால் டிஃபீட் இருக்குல்ல இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். மேத்தமெட்டிக்கலி அண்ட் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறதா இருந்தால் இன்னும் இந்த டோர்னமெண்ட்டில் நாங்கள் அலைவாக தான் இருக்கோன்னு சொல்கிறாரு. புரியலையா?
இன்னும் கூட முயற்சி பண்ணால் மும்பை இந்தியன்ஸால் பிளே ஆஃபுக்கு போக முடியுன்றத பொல்லாட் ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறாரு. இது எப்படி ப்ரோ பாசிபிள்? எதனா இருக்கா அப்படி கேட்டிங்கனாக்கா, இதோ பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்துருவோமே. மும்பை இந்தியன்ஸ் எங்கே இருக்குது? 9வது இடத்துல. இவங்களுக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்க, அதான் அதில் ஹைலைட்டு. எல்எஸ்ஜி லக்னோ. அந்த ஓனர் சைலண்ட்டாக இருந்து எல்லா வீரர்கள்கிட்டையும் சிரிச்சிட்டே வேலை வாங்கினா கூட எல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்குங்க. அந்த டீம் கீழே இருக்க அவரோ வகையில் காரணம் என்னவோ தெரியல. மும்பை இந்தியன்ஸ் 9வது இடத்துல இருக்காங்களா, அடுத்து வர ஒரு போட்டிகள்லையும் அதிக நெட் ரன் ரேட்டில் ஜெயிச்சு நடுவில் ஏதாவது ஒரு டீம் மிஸ் ஆச்சுன்னா கூட எம்ஐ டாப் 4க்கு வந்துடும்னு நான் சொல்லலை, பொல்லாடு சொல்கிறாப்புல. ஆனால் இதெல்லாம் நடந்துச்சுனாக்கா 8வது அதிசயங்க. அப்படி நடந்துச்சுனாக்கா உலக கிரிக்கெட்டு திரும்பி பார்க்கும் எம்ஐ. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு நம்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை விடுங்க, நம்ம வாங்க சிஎஸ்கே தான் நடுவில் இருக்கோம், 6வது இடத்துல. மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாது, நடுவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மற்ற டீம்ஸ்லாம் நமக்கேற்ற மாதிரி தான் தோக்குறாங்க. ஆனால் நம்ம டீம் ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சோட மேலே வந்துடும். எங்கே? அதே குதிரை கொம்பா இருக்குது. டாப்பில் 2 டீம் தான், ஒன்று பஞ்சாபு, இன்னொன்று ஆர்சிபி. யாரு கண்டா இந்த முறை ஃபைனல்ஸும் இந்த 2 டீமும் மீட் பண்ணுது அப்படின்னா ரிவெஞ்சு கொடுக்க பஞ்சாப் ரெடியாக இருக்கும் போல இருக்குது. என்னதான் கடப்பார சார்ந்து இவ்வளோ ஃபீலிங்ஸ் நம்ம மனசில் இருந்தாலும் அந்த டீம் வெளியே வருங்க. பங்காளி விட்டு கொடுத்துட முடியுமா? நம்ம கண்டிப்பாக வெளியே வருவாங்க பாருங்க, கம்பேக் கொடுப்பாங்க. பட் இந்த டோர்னமெண்ட்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் கொடுத்த என்ன பிரயோஜனம்? சரி விடுங்க. நாம் எல்லாம் வாழ்த்த வேண்டியது யாரை, எதுக்காக? நம்ம ரோஹித் சர்மாவை பிறந்த நாளுக்காக. இன்றைக்கி தலைவனோட பர்த்டேல எல்லாரும் தலைவனுக்கான வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான ரோஹித்தோட மூமெண்ட் ஒன்று இருக்கும்ல, அது என்ன? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.